சாமி, நீங்க சொன்ன மாதிரியே நடந்ததுங்க. போன அமாவாசையில இருந்து என் சிவு அந்த நீர்மலைய அண்ணாந்து கூட பார்க்கல. பின்ன சிவனை பத்தி என்ன நினைச்சேன்? ஆனா எப்ப பார்த்தாலும் அவன் அந்த லிங்கம் மேல இருந்து விழுந்த முகமூடி கூடயே பேசிட்டு இருக்கானே சாமி, அது என்னது? என்னமோ சிவன் என்ன கொடுப்பானோ எனக்கு எப்படி தெரியும்? சிவன் தான் கேட்கணும். சாமி, எனக்கு ஒரு ஐயம். அந்த லிங்கத்தை உச்சிக்குளிர வச்சது நம்ம சிவு. அப்ப அந்த சிவன் அவன் வெண்ணத்தை நிறைவேற்றுவானா இல்ல சங்கா வெண்ணத்தை நிறைவேற்றுவானா சாமி? உன் அனுமானம் புகஞ்சு போக. என் புள்ள செஞ்சது எனக்காகத்தானே. என் வேண்டுதல் தான் நிறைவேறும் இல்லையா சாமி? சிவன் என்ன நினைப்பானோ அதையே செய்வான். செம்போ சங்கர, செம்போ சங்கர. என்னங்கிறாரு? ஏண்டா சிவு, எத்தனை நாளைக்கு தான் இந்த மரமுஞ்சவே பார்த்துட்டு உட்காந்துருப்ப? அங்க மேல யாரோ இருக்காங்கடா. இருந்தா இருக்கட்டும்டா, ஆத்தா கூப்பிட்டு இருக்கு. வா வீட்டுக்கு போலாம். நீங்க போங்கடா, நான் அப்புறம் வரேன். வாங்கடா. யார் நீ? ஏன் என்கிட்ட வந்த? விடாதீர்கள். ஏமாற்றப்பட்டோம், தாக்குங்கள். இது உனக்கு எப்படி கிடைத்தது? உங்களில் ஒருவன் எங்கள் ராஜ்யத்திற்குள் ஊடுருவி சிக்கிக் கொண்டான். அவனை எங்கள் ஆட்கள் கொன்று விட்டார்கள். இது அவன் கழுத்தில் இருந்தது. அவனை நான் கொல்லவில்லை. வேண்டாம், என்னை கொல்ல வேண்டாம். என்னை விட்டு விடுங்கள்.
எந்த தடயமும் இல்லாமல் இந்த சடலங்களை புதைத்து விடுங்கள். திலீபனும் வீர மரணம் அடைந்து விட்டான் நாயகரே. நிறுத்து! விழிவிட்டு ஒரு துளி கூட வெளிவரக்கூடாது. அந்த அரக்கன் தன் ஊரின் மத்தியில் நம் குலவிளக்கை இரும்பு சங்கிலியில் பூட்டி வைத்துள்ளான். நம் ராணி தேவசேனையை சந்தை மாட்டை போல் கட்டி வைத்துள்ளான். நம் கௌரவம் அங்கே மழையில், வெயிலில், புயலில் கட்டுண்டு தலை கவிழ்ந்து வதைக்கப்பட்டுக் கொண்டிருக்க நீரல்ல, நம் கண்கள் தீ கக்க வேண்டும். செய்த சத்தியத்தை மறந்து விட்டீர்களா? உயிர் துறந்தாலும் மறவோம் நாயகரே. நம் லட்சிய பாதையில் இடி விழுந்தாலும் அடிபெற மாட்டோம், உச்சி உடைந்தாலும் அச்சம் கொள்ள மாட்டோம். உயிரை இழந்தாலும் குறிக்கோள் ஒன்றே, தேவசேனையின் வீழ்ச்சி. லட்சியத்தை எப்படி அடைவோம்? கண்ணீருக்கும் புன்னகைக்கும் நேரமில்லை, உறவுக்கும் பாசத்திற்கும் இடமில்லை. உடல் குந்தல தேசத்திற்கு, உயிர் தேவசேனையாருக்கு. நாயகரே, நாங்கள் மகிழ்மதியின் மாவீரர் கட்டப்பரை பற்றி பல கதைகள் அறிவோம். ஆம் நாயகரே. அவர் நல்லிதயம் கொண்டவராம். அவர் உதவி நாம் அணுகினால் கரிகால கட்டப்ப நாகார் உண்மையானவன்தான், உதவி செய்ய சக்தி உள்ளவன்தான். ஆனால் செய்ய மாட்டான். கட்டப்பா அரியாசனத்தின் அடிமை.